எல்லா மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் இருக்கான். ஆனால் நம்முடைய ஹிந்து மதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருங்கிறான், முருகனுங்கிறான், அங்காயங்கிறான், காளியாயங்கிறான், பொடாரிங்கிறான். மூளைக்கு ஒரு கோயில் கட்டி வச்சுருக்கான். ஊருக்கு ஒரு கோயில் போதாதா? மூளைக்கு ஒரு கோயில், திருமணம் பக்கம் போகிறான் கோயில். இது இல்லாமல் ஒரு அமைப்பு, ஒரு கூட்டத்துக்கு ஒரு குலதெய்வ கோவில் வீடுன்னு ஒன்று அடித்தா இப்படி கோயிலை கட்டி வச்சு யார் எதை சொன்னாலும் யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலான்னு இதுலேருந்து சில சாய் பாபா ஆய் பாபான்னு அது வேற, இந்த மாதிரி ஒரு வழிபாடுன்னு இது வேற போய் என்னென்னமோ பண்ணுறானுங்க. இதெல்லாம் முதல்ல யார் உண்டு பண்ணா இல்லையா? தயவு செய்து சொல்கிறேன், சிறுநீர் பூசரி சிவாஜரமன் சொல்கிறவங்க மற்ற சிறு தெய்வ வழிபாடு அதுதான், அதெல்லாம் இல்லை. உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். சுவாமி பரம்பொருள் 1ஆம் வகுப்பு படிக்காமல் பிஹெச்டி பண்ண முடியாது, புரியுறதா? பிஹெச்டி பண்ணிட்டேங்கிறதுனால 1ஆம் வகுப்பில் உள்ள வாய்ப்பாடு தேவையில்லைன்னு ஆகிடுமா? அதெல்லாம் இல்லை. 1000 நீங்கள் கோயிலை கட்டலாம், பெற்ற அப்பா அம்மாவை நீங்கள் போய் நமஸ்காரம் பண்ணணும். அதுபோல தான் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு இல்லாமல் சைவ வழிபாடு அதை விட்டுட்டு நீ வான்னு எந்த ஆதாரம் இருக்குது? சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்கிறாங்களே, அப்போ ஏதாவது ஆதாரம் இப்போ ஏதாவது பாடி வச்சுட்டு போயிருக்காங்களா? எதுலையாவது ஆதாரம் இருக்கா? எல்லாம் இல்லை. தாராளமாக நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நம்ம பெரியவங்க காட்டின வழியில் போங்க, இந்த வழி மாறிடக்கூடாது. இப்போ சாய்பாபாலாம் வேண்டாம் நமக்கு, புரியுறதா? நம்ம பரமேஸ்வரன் கொடுக்காததை வேற எந்த சாமியும் நமக்கு கொடுக்க போகிறதில்ல. இதில் உங்கள் பெரியவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் சொன்னாங்களோ பெரியவங்க காட்டின வழியில் போங்க. நெல்லிக்காய் மாலைங்கிறான், பாவக்காயில் விளக்குங்கிறான், ஜாதகத்தை வச்சு சுவாமிகிட்ட எடுங்கிறான். ஐயா, ஜாதகத்தை எடுத்து வச்சு எடுக்கணும். பெரியவங்களாம் ஜாதகத்தை வச்சு எடுத்தாங்களா? நம்ம இந்த ஜென்மாவில் யார், போன ஜென்மாவில் யார், இன்னும் அடுத்த ஜென்மா என்னப்பா ஆக போகிறோன்ற ஜாதகம் அவருக்கு தெரியுமே. நீ ஜாதகத்தை கொண்டு போய் அவர் காலில் வச்சாதான் நம்ம ஜாதகம் அவருக்கு தெரிய போகிறதா? அதெல்லாம் கிடையாது. மனசார பிரார்த்தனை பண்ணால் போகிறோம். இது ஒரு இதாகவே போயின்னு இருக்கு. இப்போ வழிபாட்டில் எங்கே போனாலும் ஜாதகத்தை கொண்டு போய் சுவாமிகிட்ட வைக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம பெரியவங்க அப்படிலாம் இல்லையே. இப்போ பெரியவங்களாம் நீங்களாம் இருக்கீங்களே, உங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் எந்த சாமிகிட்ட போய் ஜாதகத்தை வச்சிங்க? இல்லையே. நீங்கள் வச்சிங்களாம்மா? இப்போ உங்கள் குழந்தைக்கு கல்யாணம்னோடனே ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறீங்க. அதெல்லாம் இல்லை. மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, சுவாமி கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார். நம்ம பக்கம் நியாய தர்மம் மட்டும் இருக்கான்றதை சோதித்து பார்த்துக்கிட்டா போகிறோம். நல்ல இடமா அமைச்சுவார். எந்த அளவுக்கு எந்த சதவீதம் கூடி குறையுதோ அது போல் வந்துடும். இப்போ இத்தனை தெய்வங்கள் நம்ம இந்து சமயத்தில் இருக்குது. ஏன் இவ்வளவு விஷயம் இருக்கணுமா அப்படின்னா, ஒரு மனுஷன் இப்போ சுப்பிரமணியன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த சுப்பிரமணியன் அவங்க அப்பாவுக்கு பையனாக இருக்கான், மனைவிக்கு கணவனாக மாறுறான், சகோதரனுக்கு அண்ணனாக மாறுறான், அக்கா, இந்த மாதிரி எத்தனையோ உறவுகள். ஒருத்தன் தான் அவன். இத்தனை பேர் சொல்லி கூப்பிட்றான். மாமான்னு ஒருத்தன் கூப்பிட்றான், அண்ணான்னு கூப்பிட்றான், தாத்தான்னு கூப்பிட்றான், மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் கூப்பிட்றான். அதுபோல் எப்படி உறவு முறைகள் எல்லாம் நம்ம கூப்பிட்டு நம்மளை அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோமோ, அதனால தான் நமக்கு இத்தனை தெய்வங்கள். விநாயகர்னு ஒருத்தன் கூப்பிட்றான், சபரிமலைக்கு ஐயப்பான்னு ஒருத்தன் போகிறான், அரோகரான்னு பாத யாத்திரை போகிறான், சிவாஜரமா அப்படின்னு திருநீர் பூசிக்கிறான், திருச்சிற்றம்பலம்னு திருவாசகம் முற்றோதல் பண்ணுறோம். எது பண்ணாலும் போய் சேரக்கூடிய இடம் அந்த சுப்பிரமணியன் ஒரு நபர் தானே. அதுபோல தான் நீங்கள் எது பண்ணாலும் போய் சேர்றது பரமேஸ்வரன்ட்ட தான். ஆகையினால நம்ம தைரியமாக எது வேணாலும் பண்ணிக்கலாம். எல்லா வழிபாடுகளும் மனநிறைவாக சந்தோஷமாக பண்ணலாம். கோயில்கள் இத்தனை இருக்கே எதுக்கு நமக்கு? ஏதாவது ஒரு கோயில் ஒரு ஊரில் போதாதா அப்படின்னா, இப்போ தான் எல்லாத்தையும் டவர் போட்டுட்டான் பாருங்க, சிக்னல் கிடைக்கலன்னா. அது போல் ஒரு ஆலயமும் ஒரு டவர். அது எப்படியா டவர் ஆகும் அப்படின்னா, இந்த பூலோகத்தில் நம்ம இப்போ உட்காந்துட்டு இருக்கோம், ஜீவனம் பண்ணுறோம், எல்லா ஜீவராசிகளும் ஜீவம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? எதனால? இந்த பஞ்சபூதங்கள் ஒழுங்காக இயங்கிறதுனால. பஞ்சபூதங்கள் எது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாசாத் வாயு, வாயோரக்னி, அக்னேராபஹ, அப்யப் பிருத்திவி, பிருத்திவியாவோஷதய அப்படின்னு வேத மந்திரம். ஆகாசத்துலேருந்து வாயு உற்பத்தி ஆச்சு, வாயுவிலேருந்து அக்னி உற்பத்தி ஆச்சு, அக்னியிலேருந்து நீர் உற்பத்தி ஆச்சு, நீரிலிருந்து தான் நிலம் உற்பத்தி ஆச்சு, நிலத்திலிருந்து முதல்ல மருந்துகள், ஓஷதின்னு சொல்லக்கூடிய மூலிகைகள்லாம் உற்பத்தி ஆச்சு. அதுக்கப்புறம் உணவு அதாவது ஜீவராசிகள் உண்ணக்கூடிய அளவுக்கு உணவுகள் உற்பத்தி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு உயிர் உற்பத்தி ஆச்சுன்னு தைத்திரோபனிஷத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வேதமந்திரம் சொல்கிறது. அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் ஒழுங்காக இருக்கிறதுனால தான் அங்கே உட்காந்துருக்கோம். நிலம் அதோட ஸ்பீடில் கொஞ்சம் வேகமாக சுற்றினா என்ன ஆகும்? தட்ட ஆடிடும், உட்கார முடியாது நம்ம இல்லையா? நிலம், நீர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துனா அசாத்திய மழை அல்லது சுனாமி மாதிரி பேரலைகள் வந்துடும். அது வேலை பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் சிவாகாரான எல்லா ஜீவராசிகளும் உயிர் வாழுது.
நெருப்பு, இந்த எரிமலை குழம்புகள்லாம் இருக்குங்கிறான், சூரிய பகவான் சுட்டெரிக்கிறார். இது அதிகமாக போச்சுன்னா கண்டிப்பாக ஜீவராசிகள் ஜீவனம் பண்ண முடியாது. காற்று அதோட தன்மையிலேருந்து மாறி குறைவாகவோ கூடியோ இருந்தாலும் முடியாது. ஆகாசம் போச்சுன்னா சர்வமும் போயிடுது. ஓசோன் மண்டலத்தில் பெரிய ஓட்டையாக விழுகுதுங்கிறேன். எத்தனை ஓட்டை விழுந்தாலும் பரமேஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். இப்போ அழிய போகுது, அப்பா அழிய என்ன போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம்? எத்தனை பெரிய ஓட்டை விழுந்தா என்ன, என்ன நாளைக்கு அழிய போகுதுன்னா என்ன, படைச்சவன் ஒருத்தர் இருக்கான் இல்லை, சுவாமி பார்த்துக்கிறாரு. நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பண்ணால் போகிறோம் இல்லையா? அது பண்ணால் அவர் பார்த்துட்டு இருக்கார். அப்போ இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் ஒழுங்காக இருந்தால் தான் இந்த பிரபஞ்சம் வாழக்கூடிய தகுதியை பெறுது. அதே தான் நம்ம உடம்புலையும் இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பாதாதி ஜானு பிருத்திவீம், கால் கட்டவரையிலிருந்து முட்டி வரைக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட அத்தனை சக்திகளும் இருக்கான். அந்த பாதம் சரியாக இருந்தால் தான் சரீரத்தை தாங்கி நிற்கும் உடம்பு இல்லையா? இப்போ வெயிட் போட்டுட்டாங்கன்னா கால் முழங்கால் வலி வருது, நடக்க முடியலன்னா வெயிட்டை குறைச்சா தாராளமாக நடக்கலாம். வெயிட்டை குறைக்காமல் நீங்கள் எத்தனை தைலம் தடவினாலும் எப்பேற்பட்ட டாக்டர்கிட்ட போனாலும் என்ன ஆகும்? இந்த கால் வலி போகாது இல்லையா? அப்போ அந்த எவ்வளோ காத்திரமான உடம்பு வந்தாலும் கால் வலி வரப்படாதுன்னா அவ்வளோ சத்துள்ள உணவாக சாப்பிட்டா அடுத்து கால் வலி வராது. நிலம், மூலாதாரத்து முண்டெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தினை அறிவித்துங்கிற அவை பிராட்டி. இந்த கால் கட்டவரல், 2 கட்டவரல்லேருந்து இருக்கக்கூடிய நரம்பு தான் நம்ம சரீரத்தில் உள்ள அத்தனை விஷயத்தையும் எப்படி ப்ளக் பாயிண்ட்டு 2 பின்னு போட்டோன்னே கரண்ட் வருதோ அது போல் 2 கட்டவரல் நரம்பு முடிச்சு தான் இந்த சரீரம் பூரா வருது. பாத அங்குஷ்டத்வஜாத் ஆரப்ய யாவத்வஸ்தி தாவத் குரூபாம் ஊர்த்வம் பிரம்மபிலாந்தம் ஏகரூபாம் ஹிருத்கண்டாதுஷு இடாபிங்கல சம்யுக்தாம் அப்படின்னு பூத சுத்தின்னு சொல்லக்கூடிய சைவாகமம். இடாநாடி, பிங்களா நாடி, சுசும்னா நாடின்னு 3